எல்லாம் நல்லா கொண்டு போகிற மாதிரி போயிட்டு கடைசியில் எமோஷ்னலாக முடிச்சிட்டிங்களா டேய்? நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் உங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். ஜனநாயகன் ரிவ்யூ ஒரு 2 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த படத்தோட ஸ்டோரி நான் பெருசாக சொல்ல தேவையில்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அஃபிஷியலி. ஸோ அது அஃபிஷியலி அவர் இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அந்த ஸ்டோரியை பற்றி நான் பெருசாக பேச விரும்புகிறேன். எனக்கு பகவந்த் கேசரியே எனக்கு அவ்வளோக்கா செட் ஆகலை. அதனால் கண்டிப்பாக அதுக்கு நான் 0.5 தான் தருவேன். இந்த படத்தோட கேஸ்ட் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. கேஸ்ட் நிறைய பேர் அனௌன்ஸ் பண்ணாதவங்களாம் வந்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய பேர் இருந்ததுனால கேஸ்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டில் கேஸ்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க கொடுத்த கேரக்டரைசேஷன் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டில் அவங்களோட கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது அவ்வளோக்கா பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்குமே நான் 0.5 தான் தருவேன். மூணாவது, இந்த படத்தோட க்ரூ ஒர்க் ஒவ்வொன்றும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ க்ரூ ஒர்க்கில் பெருசாக நம்ம குறைய சொல்ல முடியாது. மியூசிக்கெல்லாம் அனிருத்து சும்மா தெரிக்க விட்டுருந்தாரு. அதனால் அதுக்குமே நம்ம வந்துட்டு 1 ஸ்டார் கொடுத்துடலாம். நாலாவது, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அந்தளவுக்கு பெஸ்ட்டில் இல்லை. வினோத் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். எஸ், அது ரீமேக் ஃபிலிம் தான். இருந்தாலும் அதில் இருக்கிற அவர் சொன்ன மாதிரி அந்த சீன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இவர்னால ஏதாச்சும் புதுசாக பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த விஷயத்த கதையில் ட்ரை பண்ணார். அந்த கதையில் ட்ரை பண்ணதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் பிளே ட்ரை பண்ணியிருந்தால் மேபி இன்னுமே நல்லா இருந்திருக்கும் எனக்கு தோணுது. அஞ்சாவது, இந்த படத்துடைய ஹை கமர்ஷியல் மூமெண்ட் அது மட்டும்தான் இந்த படத்தில் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா ஒரு விஜய் ஃபேனாக இந்த படத்தை போய் பார்த்ததில் அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா படத்தில் கத்தி லிட்டரலி என் வாய்ஸ் கூட மாறி இருக்கிறது நோட்டீஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனும் பயங்கர செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. அவ்வளோ கத்தி அவ்வளோ கூப்பாடு போட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வர ஹீரோ இல்லையா, அதனால் என்னன்னு தெரில, அந்த மனுஷன் அப்படியே தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ வார்ம்த்தாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதுக்கு நான் 1 ஸ்டார் கொடுத்து தான் ஆகணும். இல்லை ஸோ ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மல் ஆடியன்ஸாக கேட்டிங்கன்னா இதுக்கு 3 ஸ்டார் தான் தருவேன். ஒரு ஆவரேஜான வாட்ச்னு சொல்லலாம். இந்த வருஷத்தில் ஓகே பரவாயில்லப்பா, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிலிம் தான். ஆனால் ஒரு தளபதி ஃபேனாக, ஒரு சின்ன வயசுலேருந்து தளபதியை பார்த்து வளர்ந்த ஒரு ஆளாக, தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். அண்ட் உங்களுக்கு அந்த ஏஜ் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரே ஒரு வாட்டி தேட்டரில் போய் சும்மா பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம ஃபுல் டாக்குமெண்ட்ரி ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ தளபதியை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரியோட எபிசோட் 1 ரிலீஸ் ஆகிடுச்சு. கீழே நான் லிங்க் கொடுக்குற மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. எபிசோட் 2 நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் எமோஷனல் மூடில் தான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. நெஞ்சில் குடியிருக்கும் நான்